திருச்சியில் ஐயா மோடி அவர்கள் வந்து பெரும் பரபரப்பை கிளப்பி தமிழ்நாட்டு அரசியல் இந்த 2026 அரசியலை வேற மாதிரியான ஒரு வேலையை காட்டியிருக்காரு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை தாண்டி அவர் குறிப்பாக சொன்ன சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துருவோம். என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். வணக்கம் ஃப்ரெண்ட் மக்களே, நான் சுஜித்தே. நான் சார் உங்கள் சட்டம்னு கேட்குற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில் இறங்கி இந்த அரசியல் கட்டத்தை எல்லாத்தையும் மாற்றுற மாதிரியான ஒரு வேலைகளை பார்த்துருக்காரு. இது வரைக்கும் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு வச்சுருந்த ஒரு யூகத்தை அப்படி சும்மா புரட்டி போட்டு இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. நவீன விஞ்ஞான கொள்ளைக்காரர்கள் அப்படின்னா யார்? நம்ம திமுக தான் அப்படின்னு சொல்லி மோடி ஐயா பேசியிருக்காரு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, இந்த மதுரைக்கு 4500க்கும் மேலான கிட்டத்தட்ட 5000 திட்டங்களை அறிவிப்புகளை நான் மதுரைக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோ கொடுத்தாரு, இந்த எய்ம்ஸை கட்டி முடிச்சாரா அப்படின்னு பல பேர் கேட்டு நெட்டிசன்கள் போட்டு அடின்னு அடிச்சுன்னுக்கிறாங்க. மோடி இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டால் பெரும் ஏமாற்றங்களை கொடுத்து இருக்கிறார் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னமும் எய்ம்ஸை கட்டி முடிக்கல, ஆனால் மதுரைக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. என்ன அள்ளி கொடுத்தாங்கன்னா, அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன கொடுத்தாங்கன்னா, டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டணும் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் வேற என்ன கொடுத்தாரு அப்படின்னா, அடுத்து திருச்சிக்கு போயிடுறாரு. அங்கே திட்டங்கள் அள்ளி கொடுத்துருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இங்கே ஒரு 5000 திட்டங்களை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. திருச்சிக்கு வந்து திட்டங்கள் அள்ளி தெளிச்சிருக்கேன் அப்படின்னு எங்கள் ஐயா மோடி சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒருத்தர் அல்லவா தமிழ்நாட்டுக்கு வர வேணும்? தமிழ்நாட்டில் திமுக நவீன விஞ்ஞானம் பண்ணிக்கிட்டு இருக்கு, விஞ்ஞான ரீதியாக திருடிக்கிட்டு இருக்கு, விஞ்ஞான திருடர்கள் அப்படின்னு சொல்லி திமுக கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இந்த விமர்சித்ததை கேட்டு இவங்கெல்லாம் ஆடி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் RN ரவி அவர்கள் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் அமுச்சு விட்டீங்க, நட்சத்திர பேச்சாளர் அமுச்சு விட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லி பெரும் வருத்தத்தில் இருக்காங்க. அந்த வருத்தத்தில் இருக்கும்போது இவங்க இப்படி மோடி அவர்கள் வந்து பேசிடுறது பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய திமுகவுக்கு பெரும் சரிவை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மோடி அவர்கள் வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. விஜய் அவர்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. திமுக தீய சக்தின்னு சொல்கிறதுல விஜய்லாம் ஒன்றுமே கிடையாது சொல்கிறேன் நான். விமர்சிக்கலாம் மோடி ஐயா விமர்சிச்சிருக்காரு. டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் பாதிப்பு நடந்திருக்கு. இப்போ கிருஷ்ணகிரியில் நடந்த 60 வயசு ஆயாவுடைய சம்பவமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த மானாமதுரை சம்பவமாக இருக்கட்டும், இப்படி இருக்கக்கூடிய எல்லா சம்பவமும் அவர் டேட்டா கையில் எடுத்துகிட்டு வந்து 2 வயசு குழந்தை திமுகவுடைய நிர்வாகி தான் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி பெரும் கொடூரம் சம்பவம் நடந்தது. இது எல்லாத்தையும் டேட்டா கையில் எடுத்துகிட்டு வந்து அவர் பேசுகிறாரு. திமுக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அடித்து சொல்லக்கூடிய இடத்துல ஐயா மோடி ஐயா இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு பெரிய கேள்விகள் எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரோடைய ஃபோட்டோவும் வந்து பேனரில் இருக்குது. அந்த மேட்ரு ஓல்டில் இருக்கட்டும், அந்த கூட்டணி கட்சியோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. முக்கிய தலைவர் இவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய எடப்பாடி ஐயாவோடைய ஃபோட்டோவே அங்கே இல்லாமல் இருக்குது. முதல் விஷயம் இவங்க தமிழ்நாட்டை புறக்கணிச்சது, இதெல்லாம் ஓகே. இன்னொரு பக்கம் இவங்க டேட்டா எடுத்துருவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மணிப்பூர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு எங்கே போயிருந்தாரு அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறி மோடி ஐயா அவர்களுக்கு. இந்த மணிப்பூர்னு 2 பெண்களை ரோட்டில் நிர்வாணமாக நடக்க விட்டீங்கல்ல, அது என்ன உங்கள் பாதுகாப்பில் அத்தனை பேரோட பாதுகாப்பில் அவங்களாம் நடந்து போனாங்களா? கிண்டலுக்கு உள்ளாக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்டால் துரத்தே அடிக்கணும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு மோசமான ஒரு செயலை அங்கே நடந்துச்சு. மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணமாக ரோட்டில் நடக்க விட்றாங்க. ஹோலி பண்டிகை கொண்டாடுறன்ற பேரில் ஏகப்பட்ட அபியூஸ் நடக்குது. நீங்கள் அதெல்லாம் உடைய சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறீங்க இல்லையா? கிறிஸ்மஸுக்கு இங்கே என்ன நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சு? கிறிஸ்மஸுக்கு இங்கே நீங்கள் ஏவி விட்டா இன்னொரு ஆவி ஒன்று இருக்குது சுற்றி நிற்குதுல்ல, அந்த ஆவி மேடையிலேயே போய் ஒருத்தர் பேசுகிறாரு, என்னன்னு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவ்வளோ வளர்ச்சி கொண்ட, இவ்வளோ பாதுகாப்பு கொண்ட ஒரு இடம் இருந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையான பாதுகாப்பாக இல்லையா அப்படின்றதுக்கு என்ன ஒரு இதுனா, அந்த பக்கம் மற்றவங்க எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. அதோட வெளிப்பாடு இங்கே இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாமல் இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிறவங்களே பாதுகாப்புன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஏன்னா இங்கே தொடர்ந்து 2 வயசு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, 60 வயசு ஆயா பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்று ஒரு
தினம் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, 12வது படிக்கிற புள்ள இயற்கை உபாதை கழிக்க போன இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பாதிப்பு இருக்கக்கூடிய இந்த இடத்துல பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா, இப்போ இதை விட எந்த அளவுக்கு கேவலமான மோசமான நீங்கள் ஆட்சி அந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஆளக்கூடிய இடத்துல இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சும் பார்க்கணும். யார் வந்து இங்கே சொல்கிறா, என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துலேயே அதெல்லாம் நடக்குதுன்னா அங்கே எந்த மாதிரியான மோசமான நிலை இருக்குன்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா முதல்ல ஒரு பேசினாரு இல்லை பிரதமர் வந்து பேசிட்டாரு அப்படின்னா இவரை பற்றி இன்னொன்று சொல்லணும். நேற்று இவர் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் நம்மளை அடின்னு அடிக்கிறாங்க. ஈரானு கப்பலில் போட்டு அடித்து 4 பேருக்கு படுகாயம். இந்தியா கப்பல் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கால்வாய் வழியாக ஈரானுக்கு இடையில் இருக்கிற இதில் தான் அந்த 30% ஹெர்மூஸ் கால்வாய் அதில் தான் போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வரணும், கச்சா எண்ணெயில். அதில் தான் பிரித்து நமக்கு பெட்ரோல் இதெல்லாம் வருது. அப்போ அந்த ஹெர்மூஸ் கால்வாய்க்குள்ளே போயிருக்கு, தாக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவன் தாக்குறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு, இங்கே வந்தவங்கள பாதுகாக்கல, அதுக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிக்கல. இப்படி ஒரு கேவலமான சூழலில் இந்தியா இருக்கும்போது இப்படியான இன்றைக்கி என்ன பண்ணுறான், அவன் பெட்ரோல் தட்டுப்பாட்டில் இருக்கான், அவன் கேஸ் தட்டுப்பாட்டில் இருக்கான். நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, கச்சா எண்ணெயை வாங்கணும்னா அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும். இது 30 நாள் மட்டும் போய் வாங்கினான்னு பர்மிஷன் கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்தியா வச்சிருக்கக்கூடிய ஐயா மோடிஜி அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சில கூட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்து யாருமே வரல அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய உண்மை சூழல். அதை எத்தனையோ பேர் வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. ஆனால் இது வழக்கம், இதுனா புதுசாக சொல்கிறீங்க, வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தானே, இவங்களுக்கு எப்பவும் ஒன்று இருக்காது தானே அப்படின்னு இதெல்லாம் விட்டுருங்க. அங்கே நம்மளை ஹெர்மூஸ் வளைகுடாவில் தாக்கிட்டாங்களே, இவங்க இந்தியா பதிலுக்கு தாக்க போதா, தயாராகிடுச்சா, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அவங்கள அனுமதிச்சிட்டாங்க. மோடி ஐயா பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பவும் போய் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்துட்டாரு அப்படின்னு நினச்சா அடுத்த ஒரு நியூஸ் வருது. என்னன்னா போரை நிறுத்த போகிறேன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறார். ஈரான் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்குது, நான் நினச்சாதான் போரை முடிப்பேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்குது, இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு போரை முடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம், அமெரிக்கா அறிவித்ததுக்கப்புறம் இங்கே இவங்களை போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு வேலை நடக்குது. இவங்க போய் எடுத்துகிட்டு வராங்க. இதில் இவங்க பெருசாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் பாரு அடுத்து பேசி முடிச்சிட்டோம், இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிங்க. இவர் இது வரைக்கும் பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்றதான் தெரியும். டானோஸ் ஓட்டு போட்டலாம், இங்கே ஆட்சி வந்ததெல்லாம் யார், நம்ம மோடிஜி அவர்கள். பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாரு. அதை தாண்டி ஏகப்பட்ட முதலீடுகள் செஞ்சுருக்கேன், ஏகப்பட்ட நல்லதுகள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கேன்னு, நிதி ஒதுக்கீடு, நிதி பங்கீடு அப்படின்னு வரும்போது பட்ஜெட் போடும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேரே உள்ளே வராது. அதுக்கு போய் நிர்மலா சீதாராமனை கேட்கவும் மாட்டார். என்ன பண்ணுறது, பாவம், அவருக்கு வாய் பேச முடியாது, ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மையாக தான் இருக்கார் இவர். அமித்ஷா ஆள்றாரா இல்லை மோடி ஆள்றாரா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவங்க இயக்கங்கள் ஆடுதா? இங்கே இவ்வளோ பெரிய பதட்ட சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சூழல்லையும் யார் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, மோடி அவர்கள் யாருக்காக என்ன பண்ணுறா, மக்களுக்காக நிற்கிறாருன்னு கேட்டால், அவங்க முதலாளிகளை, அதாவது அவங்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்கக்கூடிய முதலாளிகள், இவங்களுக்கு சாதகமான வேலைகளை, அவங்களுக்கு சொம்பு தூக்கக்கூடிய வேலைகளை தான் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த போர் நமக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும், அடிப்படையில் இருக்கக்கூடியது தான் பாதிப்பு ஏற்படும். மேல் சீட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய கோழி முட்டையை தூக்கி உள்ளே போடலாம். இவங்க மதுரைக்கு போய் ஏகப்பட்டது கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே இன்னமும் எய்ம்ஸ் மருத்துவமனைன்றது வரலை, அதுவே வரலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ தான் ஏதோ செவரு கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, நாடு எந்த அளவுக்கு நாசமாக போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அது வரைக்கும் நான் சார் உங்கள் சட்டம் 4 பேர் கேள்வி கேட்கிட்ட தான் ஆகணும். கேள்வி கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.